தாலி கத்துக்கினே பதார்த்தம் பிஸ்கட் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாத்தையும் வாரி போட்டுக்கினே தக்காளி வெங்காயம் கோசை கிலோ பத்து அது காலையில தான் தக்காளி கிலோ 10 கோயில் பஸ்னா 3 கிலோ வருது என்ன சொல்ற மச்சான் அதான் லேடிஸ்லாம் வாங்குவாங்க அதான் வேற எங்களுக்கு செஞ்சா ஒரு வேளை ஒழுங்கா செய் இப்போதான் கோயில் பிக்கப் பண்ணிரோம் பிக்கப் பண்ணாதே புடிச்சு நீ பிக்கப் பண்ணுவீங்க இல்ல சூத்துக்கு இது என்ன நம்ம வேண்டாம் சரி அத வேண்டாம் அதனால நீ என் கூட வந்துறியா உனக்கு ஒரு வேளை தக்காளி கிலோ 10 உருளைக்காய் கிலோ 20 இவள அதோட போய் பதார்த்தம் வைக்கணும் மட்டமான புத்திடா உங்களுக்கு உயர்ந்த புத்தி இருக்குன்னு பார்த்தேன் சரி அதை விட இந்த மாலை யாரு போறாங்க உங்களுக்கு தான் என்னடா என் கண்ணேதில்ல மாத்தி நீங்களே போய் மச்சான் சொல்லு ஐயா மாலை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையில்லாம அரசாட்சி முடிவெடுத்து இந்த விஜயவர்மனை எதிர்க்க யாரால முடியாது. எனக்கு இல்லையா ஏது என்னை எதிர்த்தால் கொடுப்பேன். நாட்டிலே நாத்தியத்தை ஓட்டு எனக்கு விரோதிகள் உண்டு. என்னை புரிந்து கொள்ளாத ஒரு மந்திரி என்னை எதிர்த்தால் ஆளுநர் கண்டு அதை பலர் கண்டு எத்தனையோ என் காலை வழக்கமாக வரக்கூடிய இல்ல செய்யார் மார்க்கெட்டா என்னடா இப்படி வேலை கூறுறீங்களா? இந்த வேலை அந்த வேலை மேலான எஜமா இரவானா எங்க எடுக்கியா மச்சாருங்க கூத்தாடுற வேலை
பகல்ல டாடா ஏசி வாரி கத்துக்கினே பதார்த்தம் பிஸ்கட் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாத்தையும் வாரி போட்டுக்கினே தக்காளி வெங்காயம் கோசை உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 அது காலையில தான் தக்காளி கிலோ 10 கோயில் பசினா 3 கிலோ ஏறுது என்ன சொல்ற மச்சான் அதான் லேடிஸ்லாம் வாங்குவாங்க அதான் வேற எங்களுக்கு செஞ்சா ஒரு வேளை ஒழுங்கா செய். இப்பதான் தொழில் பிக்கப் பண்ணிரோம் பிக்கப் பண்ணா அதே புடிச்சு நீ பிக்கப் பண்ணுவீங்க. என்ன சூத்துக்கு இது என்ன நமக்கு வேண்டாம் சரி அத வேண்டாம். அதனால நீ என் கூட வந்துரு உனக்கு போற வேலை தக்காளி கிலோ 10 உருளைக்கிழங்கு கிலோ ஒரு 20 நாட்டு மண்ணு இவள அதோட போய் பதார்த்தம் வைக்கணும். மட்டமான புத்திடா உங்களுக்கு. உயர்ந்த புத்தி இருக்குன்னு பார்த்தேன். சரி சரி அத வேண்டாம். இந்த மாலை யாரு போறாங்க? உங்களுக்கு தான் என்னடா இது? என் கண்ணேத்துல மாத்தி மாத்தி நீங்களே போடுங்க. மச்சான் சொல்லு ஐயா மாலை வாங்க மாலை வாங்கி போனா. மாலைல போய் மாலை வாங்கிட்டேன் வரவே உங்க மேல நான் பெருமனசா பார்த்தேன் பார்த்தேன். ஏன்னா ஐயா இந்த மாலை வாங்கி வரியே இந்த மாலை யார் வாங்கி வாங்குறாங்க நான் என்ன சொன்னேன் எங்க ஐயா வாங்கி வந்து சொன்னேன் அதுக்கு அந்த 4 பெரியவங்க சொல்றாங்க யாரு? உங்க ஐயாவுக்கு மாலை போட கூடாது யார் எப்ப போடணும் உங்க ஐயாவை எப்ப 4 கால் பாசல தூக்கி போறாங்களோ அப்பதான் போடணும் நீ எப்ப 4 கால் பாசல போவோம் விசுவாசமுள்ள காவல்காரன். ஏய் என்ன மகளே முடிவாங்கறாங்க. ஏய் உயிரோடு இருக்கும்போது மாலை போடாதீங்க. இந்த மாலை வந்து உயிரோடு இருக்கும்போது போட்டாக்கா இந்த மாலைக்கு மரியாதை இல்லை நான் செத்தாதான் இந்த மாலையை போடணும். போகும்போது போட்டாதான் 4 பேர் நல்லபடியா பேசுவாங்க அந்த மரியாதையா? அதனால சரி ஏதோ தவறு செஞ்சா உங்களுக்கு தான் வாங்கினா உட்காருங்க ஏய் உனக்கு என்னடா கால தாமதம்? எனக்கு ஏன் கால தவறு கேக்குறீங்க எங்க மாலா வீட்டு விட்டு கிளம்புறீங்க எதிர்க்க வந்து அழகு வாய்ந்த வஞ்சி அவளுக்கு எனக்கு காதல் வஞ்சி நான் இங்கிருந்து தள்ளி போனங்க செஞ்சு வித்துந்த ஆயா வெள்ளாரி பிஞ்சு கேட்டா அதுல ஒரு 5 எடுக்க ஒரு 5 சாப்பிட்ட பாருங்க அப்படியே வீங்கி போடுவாங்க நெஞ்சிடா. நான் காயா சாப்பிட்டு நீங்க போச்சு நினைச்சியா நீங்க தான் பழம் சாப்பிடுறீங்க நான் என்னென்ன பழம் சாப்பிட்டு சொல்லு. என்னடா பழம் தெரியுமா நம்பிக்கை பழம் ஊழுமுக பழம் சப்பாத்தி பழம் 3 இஞ்சி போட்டுனாங்க பீஞ்சி கொடுக்குற பீஞ்சி உயர்ந்த ரக பழம் கேட்டு ஐயா ஏய். உங்க பாங்கல ஓட்டாடு ஓடியாந்தே ஏய். எதிரி வந்து ஒரு முண்டே முண்டே. அவளுக்கு எனக்கு சரியான சண்டை சண்டை. எடுத்து பாரியா இரும்பு முண்டே அடடே. லேட்டா 47 அமெரிக்கா ஈரான் போருக்கு பின்னால் லோடு ஏத்த போற போய் வச்சு மச்சான் ஹெலிகாப்டர்ல ஏத்துறேன் ஆமா உடஞ்சி வர மண்டே மண்டே. நான் போய் தென்னு வர மண்டே மண்டே. நான் பொண்டாட்டி தாரே தாரே. வாட்டா போ சோரே சோரே. அந்த ஊத்துறங்க பாரு பாரு. நாட்டு கூட்ட ஏலே ஏலே. இந்த பக்கம் அந்த பக்கம் பாரு ஏய். நடுவுல மாட்டிமா உம்மல இந்த பெரிய பாரு அடடே. ஐசி கிட்ட ஏலே ஏலே. மாய மாலே நான் என்ன சொல்லுறேன் மச்சான் அந்த பாரியான போய் உன் யார ஐத்தி புடிச்சு அங்க கார் உடைச்சிக்கலாம் ஏய் என் காருக்கு மொட்டை காருடா மொட்டை காரா சரி விடு போட்டு விடு அப்படியா? ஆமாங்க சரி விடு அன்பு. ஆ, ஏ அறிவு சொல்லுங்க நம்ம நாட்டு மக்களுக்கு ஏய் உரையில்தான் உரைத்தீ உளமணிகள் பொறையில்தான் உரைத்தீ
நாட்டு மக்களுக்கு ஏய், எத்தனையாவது குழந்தை பார்த்தா குழப்பம் இல்லையா? நம்முடைய நாட்டில் குடிக்கு மட்டும் குறையே இல்லை எதுமா இல்லை. தவறு தவறான வார்த்தை. ஏங்க, அப்படியா இல்லடா? எப்படி ஆட்சி புரியும் காலத்துல காலத்திலே நம்ம நாட்டிற்கு வேண்டிய குச்சி வீடா இருந்ததெல்லாம் இதை விட இருந்ததெல்லாம் கட்சி வீடா இப்ப நல்லபடியா இருக்குது இல்லையா? அனைவருமே சும்மா இருக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை. மனமகிழ்ந்தேன். சைலண்ட். டேய், ஏய், அரசியல் நிச்சயம் முடிந்து முடிக்காதே. இப்போது குடும்ப விவகாரத்துக்கு வரும். சொல்லுங்க ஐயா. ஒரு நேரத்தில் ஏய், என் மனைவி காந்தவல்லி அப்படியா? 2 குழந்தைகள், ஏய், ஆண் ஒன்று பெண் ஒன்று சரி. ஈன்றெடுத்து விட்டு ஏய், திடீரென்று மாரடைப்பால் ஏய், பாவம் புண்ணியவதியே, எப்பயோ போய் சேர்ந்துட்டாங்க. ஏன் இவனும் போய் சேரலையா? ஏய், மகாராணி எப்பயோ போயிட்டாங்கடா. ஐயா தான் ஆட்சி செய்யறாரு. சொன்ன மாதிரி அதானே? இல்ல இல்ல இல்ல. ஆ. அவள் இறந்த பிறகு ஏய், என் மகன் விஜயன், இங்க ஐயா, என் மகள் நளினா நளினா. இருவரையும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி விட்டேன். ஆமாங்க. டேய், ஓ, என் மகன் விஜயன் ஏய், ஏய், அயல்நாடு சென்றவன் ஆமா. பட்ட படிப்பை முடித்து விட்டு ஆ. தாயகம் திருப்பதாக இருக்கிறார். அப்படியா? ஏய், என்ன செய்ய வேண்டாம்? நம் நாடே விழா கோலமாக கொண்டாட எப்படி வீதி எங்க மாவிலை தோரணம், தோரணங்கள், மேல கச்சாரி, கச்சேரி, கையாளி, ஏய், கரகாட்டம், ஏய், ஒயிலாட்டம், அப்படியா? அனைத்தையும் சிறப்பா செய்யும். இப்படிதானே? ஏய், வாடா இங்க. நீ என்ன பண்ற? இதோ எரிஞ்சுக்கிது பாரு. இத மொத்தம் ஆஃப் பண்ணிட்டு அவுத்து போட்டுக்கிட்டே போ. நான் பின்னாடி டாடா ஏசி எடுத்து நீ ஏத்திக்கிட்டே வரேன். ஏன்டா? அதெல்லாம் கட்ட தேவையா? ஐயோ, இதை விட இன்னும் பிரபலமா கட்டணும். பெரிய பெரிய கட்டணும். நீரடா செய்ய போற? அப்படியே நம்ம இளவரசன் நம்ம நாட்டுல காலத்துல வைக்கிறாரு இல்லையோ? ஏய், அப்படியே ஜமால் நொடிக்கும். என்னது? ஆமா. ஏய், இந்த விழா முடிவு வரைக்கும் இவனை ஒரு அறையில் தள்ளி போட்டு அப்படியா? எதுவா தவறா எடுத்துக்காதீங்க. இளவரசர் நம்முடைய நாட்டுக்கு வந்த உடனே வானவேடிக்கை சிறப்பான சிறப்பாக இருந்தவன். ஏற்பாடு செய்வோம். நான் போன வழிமெல்லாம் சென்றமாகுமா? வளர்ப்பதற்கு வழக்கறிஞர் பட்ட வேணுமா? ஆ
இரண்டாவது வணக்கம். அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் சபைக்கு மூன்றாவது வணக்கம். முப்பக்கமும் கடல் சூடு எப்பக்கம் ஒளி வீசே கன்னித்தமிழ் பிறந்த இந்த விஜயபுரி நாட்டில் விஜயவர்மன் எனும் மன்னருக்கு மகனாக பிறந்து விஜயன் என பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். எனக்கென்று ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, அவள் பெயர் உலகினான். நானும் இளம் வயது அயல்நாடு சென்றேன். பட்டப்படியில் முடித்துவிட்டேன். இன்று தாயகம் திரும்பியிருக்கின்றேன். இளம் வயது என்னுடைய தாயாராகப்பட்டவர் மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் அடைந்து விட்டார். அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை என்னையும் என்னுடைய தங்கை நளினாவையும் என்னுடைய தந்தை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பாலூட்டி சீராட்டி வந்து வருகின்றார். அனைத்து சென்று என் தந்தையை சந்திப்பது வழக்கம். அதற்கு முன்பதாக இந்த இயற்கை காட்சி அடுத்து பறித்துவிட்டு பின்பு செல்ல வேண்டுமே. தாய்த்தப்பட்ட யாவரும் நம் நாட்டுக்காக பாடுபட்டேன் அம்பேத்கரை பாருமென்றி அம்பேத்கரை பாருமென்றி அம்பேத்கர் பாருண்ணா அண்ணாம் ஏ அவண்ணாம் அண்ணாம் ஏ அவண்ணாம் அண்ணா அவண்ணா அம்பேத்கர் பாருண்ணாம் நீனா இவருக்கு யாரண்ணா அண்ணாம் ஏ அவண்ணாம் அண்ணாம் ஏ அவண்ணாம் இவருக்கு யாரண்ணா அண்ணாம் ஏ அவண்ணாம் அண்ணாம் ஏ அவண்ணாம் முக்கமாக படித்தனா 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 உலக சாதனைய ஒப்பந்தமாக அம்பேத்கர் பாரணம் இவருக்கு யாரண்ணா அண்ணாம் ஏ அவண்ணாம் அண்ணாம் ஏ அவண்ணாம் சென்று
சென்று என் தங்கையை பார்க்க வேண்டும். தங்கா நளினா பாவலரி பச்சமுள்ள பண்டியரி பசிகத்துள் பாவலரி ஆடே இளையாடே ஒரு மேட போடுமா கூடே கூடே ஒரு மாட ஆடுமா கட்டழகி பெட்டகமி ஒட்டு வச்சி ரத்தினமி இறையே விட்டி புட்டி நேரமெல்லாம் சுத்துடமே அரரா பச்சமுள்ள பணியரி பணிகளுள் பகலரி ஆளே இளையாளே ஒரு மேட போடுமா கூடே உங்க கூடே ஒரு மாட ஆடுமா வெச்சு போட்டி வச்சுக்கிட்டே இசப்பட்டி தொத்திக்கிட்டி அங்கித்தாரி பூரப்பட்டி பச்சமுள்ள பணியரி பணிகளே பகலரி ஆடே இளையாடே ஒரு மேட போடுமா கூடே கூடே ஒரு மாட போடுமா இந்த விஜயமன் நாட்டியாள குடியே இன்னாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து நளினா என வாழ்ந்து சென்று என்னுடைய தந்தை பார்க்க வேண்டும். என்னுடைய தந்தை பார்க்க வேண்டும். யாரோ எங்கடா போறாரு, எங்கடா வராரு, என்னோட பேர் என்ன ஒண்ணுமே புரியலையே. பார்க்கலாம் அன்பான தலைவரா மாற்றல் மிக்க ஒருவரா அம்பேத்கர் புகழை பாடுவோம் என்னாலுமே அவர் புகழை நாமும் நாடுவோம் என்னாலுமே அவர் புகழை நாமும் நாடுவோம் அன்பான தலைவரா மிக்க ஒருவரா அம்பேத்கர் புகழை பாடுவோம் என்னாலுமே அவர் புகழை என்று பாடுவோம் என்னாலுமே அவர் புகழை என்று பாடுவோம் அன்பான தலைவரா மாற்றமிக்க ஒருவரா அம்பேத்கர் புகழை பாடுவோம் என்னாலுமே அவர் புகழை என்று பாடுவோம்
நாடுமே அவன் புகழை என்று பாடுவோம். என்னம்மா இது? நான் வந்து இவ்வளோ நேரமா இருக்குது இன்னும் என்னை காணவில்லையே அண்ணா. கண்ணாடி வளையலும் கண்ணை வச்சு கிடைக்கும் கண்ணாடு தங்கத்துக்கு நான் மாட்டுவேன் சீராட்டுவேன். வாடிடு வாழடு படத்துட்டி முக்குட்டி புதுட வச்சுக்கமா கள்ளி முக்குட்டியும் சீரெல்லாம் விளங்கிடைய சிங்கார பந்தலிலே கல்யாணமா காடி முல்லையும் மண்ணுட்டி முன்னி பொட்டுட வச்சுக்கமா கள்ளி முக்குட்டியும் பச்சைக்கமா தெக்கல ஓடுற யாரோ சங்கல் பண்ணமா வடக்கல ஓடுற வைகை யாரோ வாக்கில சொல்லுங்கம்மா ஏ ராஜாதி நல்ல நீரம் வந்து காலம் வந்து மாறிக்க சொல்லுங்கம்மா. அண்ணா, ஐந்தாயிரத்திலே படிப்பதற்காக படிப்பெல்லாம் நல்ல முறையில் முடித்து விட்டாயா அண்ணா? அனைத்தும் சீரும் சிறப்போடு முடித்து விட்டேனம்மா. அப்படியா? இருந்தாலும் கேட்கவே சந்தோஷமா இருக்கேன்டா. தங்கா, என் நாட்டில் தந்தையும் நீயும் எப்படிமா இருக்கிறீர்கள்? எதுவும் என்னை குறித்து சொல்ல முடியாது. நான் இரவு நல்லா இருக்கேனா? அப்படியா? ஆமா. தங்கா, நானும் அயல்நாடு செல்வதற்கு முன்பதாக சின்னஞ்சிறு பின்னாக அழகாக இருந்தாய். இப்போ வளர்ந்து ஆளாகி விட்டாய் அம்மா. பார்ப்பதற்கு எனக்கே ஒன்று பிடிக்கவில்லை. என்னம்மா அண்ணா, காரணம்? நீங்க என்னை பார்த்துட்டு போகும்பொழுது சிறிய பெண்ணா இருந்தேன். இப்ப நீங்க வரும்போது வளர்ந்து ஆளாயிட்டு. தங்கா, நீ இன்னும் சிறிய பெண்ணாகத்தானே மாறிக்கின்றாய். எப்படி வளர்ந்து ஆளானாய் தெரியுமா தங்கா? இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்தே சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவர்களே இந்த கிராமத்து மக்கள் போல என் தங்கை நீயம்மா. அப்படி உழைப்பில் சிரித்துக் கொண்டு கள்ளம் கபடம் இல்லாமல் வளர்ந்து ஆளாகி விட்டாய். நம் வருகைக்காக தந்தை காத்துக் கொண்டிருப்பார். எப்படமா போகலாம்?